வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அரசாங்கத்தின் ஆட்சி அமையும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மேதின நிகழ்வுகள். தொழிலாளர்களை வாக்குறுதிகளால் ஏமாற்ற வேண்டாம் என விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் மயிலிட்டியில் இராணுவத்தின் கொமாண்டோ பங்களா முன்பாக மக்கள் போராட்டம். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு மக்கள் தங்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் மீது மலையக மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எந்த நிலையிலும் பாதுகாப்பேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் அமைந்துள்ளதால் மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் பலப்படுத்தும் வகையில் தமது சேவை அமையும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குகின்றனர். இலங்கையில் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நாம் 2 வகையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம். ஒன்று மக்களுக்கானது, மற்றொன்று ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை நீக்குவது போன்ற தீர்மானங்களை எடுத்துள்ளோம். இலங்கையில் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானங்களை எடுக்கும் அரசாங்கமாக உருவாகியுள்ளது. டிட்வா புயலினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த விவசாய நிலங்கள் என்பன சேதமடைந்தன. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அதிகளவான நிவாரணங்களை வழங்கினோம். அதே போன்று உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்பதாலேயே தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்தோம். இப்படித்தான் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கத்தை ஸ்தாபித்ததால் நன்மை கிடைக்கும். மத்திய கிழக்கு போர் சூழலில் எரிபொருள், உரம் என்பவற்றின் விலைகள் அதிகரித்து மக்களின் நன்மை கருதி அதில் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முன்வந்தது. அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை மக்களின் நம்பிக்கையிலேயே தங்கியுள்ளது. எதிர்க்கட்சிகள் தற்போது சிதறி கிடக்கின்றன. அவர்கள் தனித்தனியே கூட்டங்களை கூட்டி மேதினத்தில் கதைக்கின்றார்கள். அவர்களால் அரசாங்கத்தின் மேதின கூட்டத்தை போல் அரைவாசியாவது சேர்த்து காட்ட முடியுமா என சவால் விடுக்கின்றோம். நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எமது கூட்டங்களில் அந்த நம்பிக்கையிலேயே இணைந்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் உருவாக்கினார்கள். எனவே நாட்டு மக்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும் வகையில் எமது செயற்பாடுகள் அமையும். ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள் மற்றும் திருடர்கள் அதிகளவில் சிறை செல்லும் வருடமாக இது அமையும். இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் தமது வரப்பிரசாதங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான தீர்மானங்களையே எடுத்திருந்தார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கு மாறுபட்ட வகையில் மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து பல்வேறு தீர்மானங்களை எடுத்துள்ளது. எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும். டிட்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாவை நிவாரணமாக வழங்கினோம். ஆனால் அவற்றில் ஒரு சதத்தை ஏனும் கடன் வங்கியோ புதிய நாணயத்தாள்கள் அச்சிட்டோ வழங்கவில்லை. தமிழ்மொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்றது. எனவே தமிழ்மொழி மூலமான கல்வியியற் கல்லூரிகளில் அதிகளவான தமிழ் ஆசிரிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கலந்துரையாடல்களை கல்வி அமைச்சின் ஊடாக முன்னெடுத்து வருகின்றோம். பெருந்தோட்ட வீதிகள் அனைத்தையும் அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தமது சேவை அமையும் என ஜனாதிபதி தெரிவித்தார்.
ரணசிங்க பிரேமதாசவின் 33வது நினைவு தினம் இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இலங்கையின் 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மறைந்த ரணசிங்க பிரேமதாசவின் 33வது நினைவு தின நிகழ்வு இன்று காலை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் உள்ள அன்னாரின் உருவச்சிலையடியில் இடம்பெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நவீன் திசாநாயக்க மற்றும் ரவி கருணாநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். இதன்போது ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது. மேதின பேரணி முலவை சந்தையில் பிற்பகல் 4 மணியளவில் ஆரம்பமானது. கடற்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் தலைமையில் ஆரம்பமான பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, ரஜீவன் ஆகியோருடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். முலவை சந்தையில் ஆரம்பமான பேரணி வைத்தியசாலை வீதியூடாக வேம்படி சந்தி, யாழ் மத்திய பேருந்து நிலையம், சத்திரச்சந்தி ஊடாக KKS வீதி, பண்ணை சந்தியை அடைந்து அங்கிருந்து பிரதான வீதியூடாக நெடுந்தூர பேருந்து நிலையத்தை அடைந்தது. அங்கு பிரதான மேதின கூட்டம் இடம்பெற்றது. தமிழ் மக்கள் பேரவையின் மேதின நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூர் இளம் கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது. சட்டநாதர் சிவன் ஆலயத்திலிருந்து இளங்கலைஞர் மண்டபம் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா, சட்டத்திரணி சோதிலிங்கம், அறந்தவபாலன், ஐங்கரநேசன், நாவலன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மேதின கூட்டம் யாழ்ப்பாணம் இணுவிலில் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின நிகழ்வு முல்லைத்தீவு மாங்குளம் பொதுச்சந்தை வளாகத்தில் இடம்பெற்றது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மாங்குளம் பிரதான சந்தையிலிருந்து கட்சியின் கொடிகளை ஏந்தியவாறு சந்தை வரை பேரணி இடம்பெற்றதுடன் சந்தை வளாகத்தில் கூட்டம் நடாத்தப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன், கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், கட்சி செயற்பாட்டாளர்கள், உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் மேதின நிகழ்வு இன்று கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இடம்பெற்றது. இதில் மதகுருமார்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அனந்தி சசிதரன், தந்தை செல்வநாயகத்தின் பேரன் சந்திரஹாசன், இளங்கோவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தேசிய மக்கள் சக்தியின் பிரமாண்ட மேதின கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்திற்கு முன்பாக ஆரம்பமான ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் பங்கேற்று நகர் வழியாக கலைமகள் விளையாட்டு மைதானத்தை அடைந்து கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க, கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன், சே திலகநாதன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் பங்கேற்றனர்.
இலங்கைக்கான சோசலிச கட்சியின் மே தின கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது. அமெரிக்காவின் கொலைவரி ஆக்கிரமிப்பிற்கு எதிராக போராடுவோம் மற்றும் டொலர் ஆதிக்கத்தை தோற்கடிப்போம் எனும் தொனிப்பொருளில் ரம்பைக்குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் கூட்டம் இடம்பெற்றது. கட்சியின் தலைவர் ந தேவகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் குருநாகல் மாவட்டத்தின் செயலாளர் NGS விஜயசிங்க, வவுனியா மாவட்ட செயலாளர் கு ரட்னகாந்தன், சண்முகதாசன், கற்கை நிலையத்தின் ச நடராசா, மத்திய குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மே தின கூட்டம் மட்டக்களப்பு நகரில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மே தின கூட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் சிறப்பாக இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியால் நாடளாவிய ரீதியில் 21 இடங்களில் ஒரே நேரத்தில் மே தின கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. மட்டக்களப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி பிரதான உரையாற்றினார். நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உட்பட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், தொழிற்சங்கவாதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நாங்கள் மாத்திரம் கிடையாது, இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும், வீடுகளில் இருக்கின்ற அத்தனை பேரும், இந்த நாட்டில் ஒவ்வொரு மூலைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த நாட்டின் மாற்றத்தை விரும்பித்தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். இந்த தொழிலாளர் வர்க்கத்தினர் தொழிலாளர் கட்சி ஒன்று இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாயிருந்தார்கள். ஆனால் அந்த அவர்களின் கனவு இன்று நிறைவாகி இருக்கின்றது. நீண்ட காலமாக இருந்த அந்த கனவை இன்று நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். ஆகவே அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முற்படும் எதிர்க்கட்சியினை தோற்கடித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் ஆதரவோடு நாங்கள் இன்னும் பலமாக முன்னேறுவோம். மாபெரும் சர்வதேச தொழிலாளர் தின பேரணிக்கு அதிக அளவான மக்கள் கலந்து கொண்டிருப்பது மேலும் பலவிதமான பலத்தினை அரசாங்கத்துக்கு கூட்டக்கூடியதாக இருக்கிறது என் அன்புக்குரிய தோழர்களே, தோழிகளே. අද අපිට ඔබට විතරක් නෙමෙයි මුළු රටේම ජනතාවට, මුළු ලෝකෙම වැඩ කරන ජනතාවට අති විශේෂ දවසක්. අද මුළු ලෝකෙම වැඩ කරන ජනතාව තමන්ගේ අයිතිවාසිකම් දිනා ගන්න දිනය මැයි දිනය සමරනවා. பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மே தின நிகழ்வு இன்று மாலை மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளையில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை மற்றும் பட்டிப்பளை கிளையின் ஏற்பாட்டில் பட்டிப்பளை கிளையின் தலைவர் க கருணாகரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. கொக்கட்டிச்சோலை சந்தையிலிருந்து மேதின ஊர்வலம் பட்டிப்பளை வைரவர் விளையாட்டுக் கழக மைதானம் வரை பயணித்தது. ஊர்வலத்தில் தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையிலான பல்வேறு அலங்கரிக்கப்பட்ட ஊர்திகளும் இடம் பிடித்தன. அத்தோடு முச்சக்கர வண்டி சாரதிகள், விவசாய அமைப்பின் உறுப்பினர்கள், உளவு இயந்திரங்கள், மீனவர்கள் பேரணியில் பங்கு பெற்றினர். மேதின பிரதான நிகழ்வில் மேதின பிரகடனம் வாசிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், டாக்டர் இ ஸ்ரீநாத், க கௌடீஸ்வரன், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், முன்னாள் மாநகர சபை முதல்வர் தி சரவணபவன், பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சர்வதேச மேதின நிகழ்வு இன்று மாலை மட்டக்களப்பு மகளடி தீவில் இடம்பெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி தலைவர் திரவியம் தலைமையில் மகளடி தீவு கலாசார நிலையத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பாக இருந்து மேதின பேரணியும் இடம்பெற்றது. பேரணியில் பெருமளவான கட்சி ஆதரவாளர்களும் தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். மகளடி தீவு கலாசார மண்டபத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு பிரசாந்தன், கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், பொது அமைப்புகள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர்.
மட்டக்களப்பு திருப்பழுகாமம் விரி லியனட் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மேதின கலாசார விளையாட்டு நிகழ்வுகள் இன்று கோலாகலமாக இடம்பெற்றன. முதல் நிகழ்வாக காலை மரதன் ஓட்ட நிகழ்வு திருப்பழுகாமம் கண்ணன் சிலையடியில் ஆரம்பமானது. போரதீவு பெற்று பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமீனன் போட்டியினை கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தார். மரதன் ஓட்டமானது திருப்பழுகாமம் கிராமத்தின் ஊடாக சென்று பிரதான வீதி வழியாக பெரிய போரதீவு கோவில் போரதீவு எல்லை வீதி வரை சென்று மீண்டும் அதே பாதையூடாக திரும்பி வந்து திருப்பழுகாமம் மணிக்கூட்டு கோபுர சந்தையில் நிறைவடைந்தது. மீனவர்களின் வாழ்வியலோடு இணைந்த பாரம்பரிய தோணி ஓட்ட போட்டி பழுகாமம் ஆற்றுக்கட்டு பாலத்தில் இடம்பெற்றது. இன்றைய நிகழ்வில் போரதீவு பெற்ற பிரதேச சபையின் பழுகாமம் வட்டார உறுப்பினர் சு விக்னேஸ்வரன், ஓய்வு பெற்ற மாவட்ட பதிவாளர் ஆ பேரின்பநாயகம் மற்றும் லியனட் விளையாட்டுக் கழக நிர்வாகத்தினர், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். மலேக மக்களின் உரிமைகளுக்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என மேதின நிகழ்வில் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை கருத்திற்கொண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இவ்வருடத்திற்கான மேதின நிகழ்வு தோட்ட வாரியாக இடம்பெறுவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியாலயமான சௌமிய புவனில் இன்று மேதின கொடியேற்ற நிகழ்வு கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் தலைவர் செந்தில் தொண்டமான் கட்சியின் கொடியை ஏற்றியதுடன் அனைத்து தொழிலாளர்களுக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் கருத்து வெளியிடுகையில், ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க காலத்தில் நாடு பொருளாதார நெருக்கடியை சந்தித்த நேரத்திலும், யுத்தத்தின் உச்சகட்ட காலத்திலும், கொரோனா தொற்று காலத்திலும், நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் போதும் மக்களை அசௌகரியத்தில் தள்ளிவிடாது மக்களின் பொருளாதார சுமையை கருத்திற்கொண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டம் தோட்டவாரியாக இடம்பெற்றது. நுவர்லியா, பதுளை, கண்டி, குருநாகல், ரத்னபுரி, கேகாலை, காலி, மாத்தளை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அங்கத்தவர்கள் கலந்து கொள்வதற்கான போதுமான எரிபொருள் வசதிகள் இல்லாததால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் பிரமுகர்கள், அமைப்பாளர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் தலைமையில் தோட்ட வாரியாக அனைவருடனும் ஒன்றிணைந்து தோட்டங்களில் மேதின கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றது. மேலும் இதுவரை காலமும் மலேக மக்களின் அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. எதிர்காலத்திலும் மலேக மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் எதிர்காலத்தில் உரிமைகளை வென்று எடுப்பதிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னின்று செயற்படும் என தெரிவித்தார். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டிற்கான மேதின நிகழ்வுகள் இடம்பெற்றன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. ஹாலியல ஜார்னியா தோட்ட பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள மக்களுடன் இணைந்து இந்நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அத்தியாவசிய உதவிப் பொருட்களும் வழங்கப்பட்டன. மேலும் மலேக மக்களின் அடிப்படை உரிமைகள், காணி உரிமை உள்ளிட்ட முக்கியமான சமூக மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின நிகழ்வொன்று பூனாகலை தோட்ட மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. காங்கிரசின் உபதலைவர் சிங்கமுத்து அசோக்குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தொழிலாளர்களின் உரிமைகள், நலன்கள் மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து உரைகள் இடம்பெற்றன. தொழிலாளர் ஒற்றுமையின் முக்கியத்துவமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. மலேக பாட்டாளிகள் அரங்கத்தின் மேதின நிகழ்வு அதன் தலைவி அருளப்பன் இதயஜோதி தலைமையில் பகவந்தலாவையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளுக்கு சமாந்தரமாக பகவந்தலாவையில் இடம்பெறும் அரங்கத்தின் மேதின நிகழ்வின் போது 12 அம்சங்களை கொண்ட மேதின பிரகடனம் வெளியிடப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பிற்கேற்ற சன்மானம் நாட்கூலி முறைமையில் இருந்து மாற்றப்படுதல் வேண்டும். கூலி தொகையில் தங்கியிருக்கும் உழைப்பிற்கான வருமான கோரிக்கை பரப்பளவு, நிறை, விலை என்பதாக மாற்றம் பெற வேண்டும். காணி கொழுந்து அல்லது அவுட்ரோவர் முறை என
உழைப்பு சுரண்டல் இடம்பெறுவது முற்றாக நீக்கப்பட வேண்டும். நிலை மாற்றமடைந்து வரும் பெருந்தோட்ட முறைமையில் இலங்கையின் தென் பகுதிகளைப் போல் உயர் நில தேயிலை தோட்டங்களும் சிறுதோட்ட முறைக்குள் கொண்டுவரப்பட வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் சிறுதோட்ட உரிமையாளர்களாக காணி உரித்துடன் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட அவர்களின் வழிவந்த பெருந்தோட்ட சமூகத்தினருக்கு வீட்டுக்காணி உரிமையை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். பல்வகை உயிர் பாதுகாப்பு எண்ணக்கருவின் பேரில் காடாக்கல் நடைமுறைப்படுத்தப்படும் போது தோட்ட தொழிலாளர்களும் அவர்கள் சார்ந்த மக்களுமே அந்த எண்ணக்கருவில் முதன்மை இடத்தில் வைத்து நோக்கப்படுதல் வேண்டும். தோட்டப் பகுதிகளில் தோட்ட தொழில் அல்லாத விவசாயத்தை முழுநேர அல்லது பகுதி நேர தொழிலாக கொண்டுள்ள விவசாயிகளினதும் காணி உரித்து உறுதி செய்யப்பட வேண்டும். தோட்டப் பகுதியில் கால்நடை வளர்ப்பு அல்லது சிறு பண்ணை முயற்சிகளில் ஈடுபடுவோரது தொழில் உரிமையை பாதுகாக்கும் ஏற்பாடுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். தோட்டங்களுக்கு வெளியே கடை சிப்பந்திகளாக, சிறப்பங்காடி ஊழியர்களாக, சிறு தொழில் நிறுவனங்களில் பணிகளில் ஈடுபட்டு வரும் மலையக இளைஞர் யுவதிகள் தொடர்பில் தனியான கணக்கெடுப்பு ஒன்றை மேற்கொள்ளும் பொறுப்பை மலையக அதிகார சபை முன்னெடுக்க வேண்டும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லும் மலையக பெண்கள் தொடர்பான பதிவேடு ஒன்றினை பராமரிக்கும் பொது தரவுத்தளம் ஒன்றை உருவாக்கி செயற்படுவதற்கு மலையக அதிகார சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தோட்ட தொழிலாளர்கள் தமது தொழிற்சங்கங்களுக்கு செலுத்தும் சந்தாவை தோட்ட நிர்வாகம் பிடித்துக் கொடுக்கும் முறைமை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் போன்ற 12 அம்ச மேதின பிரகடனத்தை 2026 தொழிலாளர் தினத்தன்று வெளிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை இளைய சமுதாயத்தினர் இயங்க தொடங்க வேண்டும் எனவும் மலையக பாட்டாளிகள் அரங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மலையக அரசியல் அரங்கத்தின் தொழிற்சங்க அமைப்பான மலையக பாட்டாளிகள் அரங்கம் நடத்திய மேதின நிகழ்வு பசறை நகரசபை மண்டபத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. மலையக பாட்டாளிகள் அரங்கத்தின் மலையக தமிழ் தோட்ட தொழிலாளர்களையும் சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்கு எனும் கருத்துரு சேர்க்கும் விதமாக மலையக ஊழியர் சங்கத்தின் நில உரிமையை நிஜ உரிமை எனும் துணிப்பொருளுக்கு ஒருமைப்பாட்டை தெரிவிக்கும் வகையில் மேதின நிகழ்வு இடம்பெற்றது. மலையக ஊழியர் சங்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஜெயம் கண்ணா விஸ்வநாதன் தலைமையில் பொதுச் செயலாளர் கண்மணி சிவனேசனின் வழிநடத்தலில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. தமிழர் பாரம்பரிய தப்பு வாத்தியம் முழங்க மலையக ஊழியர் சங்க மேதின பேரணி மடல் சீமை சந்தையிலிருந்து பசறை பிரதேசபை மண்டபத்தை நோக்கி வருகை தந்தது. இந்நிகழ்வில் மூத்த முன்னோடி தொழிற்சங்கவாதிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது கலை நிகழ்வுகளும் உரைகளும் இடம்பெற்றன. சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் முன்னிலை வகிக்க வருகின்ற அனைவரும் சில உறுதிப்பாடுகளுடன் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சட்டங்கள் மீறப்படுவதற்கும் வேலை தடங்களில் நடக்கும் அநீதிகளுக்கும் எதிராக நாம் எப்போதும் ஓங்கி ஒலிக்கும் குரலாக திகழ்வோம். ஒரு கோட்டை கிளியாக நாடும் திசை மாறி தீர்ந்தான் நாட்டில் உள்ள சகல மாவட்டங்களிலும் மேதின பேரணிகள், ஊர்வலங்கள் இடம்பெற்றன. மக்கள் அரசாங்கத்தின் அதிகாரத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காகவே இவ்வாறு சகல மாவட்டங்களிலும் நடத்துவதற்கு தீர்மானித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்ட பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ஏற்கனவே எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அதிகார பலம் இருக்கின்றது. இருப்பினும் எமக்கு அதிகாரம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நாடளாவிய ரீதியில் எடுத்து காட்டுவதற்காகவே எமது தலைமையின் வழிநடத்தலுக்கு அமைவாக இவ்வாறு பேரணிகளை முன்னெடுத்துள்ளோம். வேறு எவருக்கும் தலைதூக்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார்.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிகழ்வொன்று நுவரெலியா மாவட்டம் கொட்டகலை CLF வளாகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. கட்சியின் நிதிச் செயலாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் கட்சி கொடியை ஏற்றி வைத்ததை அடுத்து மறைந்த தலைவர்களை நினைவுகூரும் வகையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் பழனி சக்திவேல், உப தலைவர்களான அனுஷ்யா சிவராஜா, பேர் ராஜதுரை, சச்சிதானந்தன், ஆலோசகர் போ சிவராஜா, உதவி தேசிய அமைப்பாளர் ராஜமுனி பிரசாந்த், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் தோட்ட தலைவர்கள் உட்பட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை ஹேட்டன், டிகோயா, மாணிக்கவத்தை பகுதியிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின நிகழ்வுகள் இடம்பெற்றன. தோட்ட தலைவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் கணபதி கனகராஜ் உட்பட ஏனைய முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை செங்கொடி சங்கத்தின் மேதின நிகழ்வுகள் நுவரெலியா மாவட்டம் மஸ்கலியா பிரவுன்சிக் தோட்டத்தில் உள்ள ஆலய வளாகத்தில் இடம்பெற்றது. செங்கொடி சங்கத்தின் பிரதிநிதி மருதவீரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் காரியாலய உத்தியோகத்தர்கள், கட்சியின் தோட்ட தலைவர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொழிலாளர்களை வாக்குறுதிகளால் ஏமாற்ற வேண்டாம் என விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். ஒரு சிறந்த சமூக சூழலை உருவாக்குவதில் மருத்துவர் முதல் தொழிலாளர் வரை அனைவரும் சமமானவர்களாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் சமமான பதவிகள், சலுகைகள், உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் கொண்ட சமூகத்தை உருவாக்குவதே எமது நோக்கம் என தேசிய தொழில்துறை மற்றும் குடிமக்கள் முன்னணியின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපි දන්නවා මේ වන විට අපේ රටේ කම්කරු ජනතාව මීට පෙර ආණ්ඩු යටතේ ගත කරපු විදියටම தற்போது நமது நாட்டின் தொழிலாளர் வர்க்கம் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களின் கீழும் இதே போன்ற பல்வேறு துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து வருகிறது. அவர்களின் சமூக நல திட்டங்களின் முன்னேற்றங்கள் தடைப்பட்டு அவர்கள் எதிர்பார்க்கும் சமூக வளர்ச்சி எட்டாக்கனியாகவே இருக்கும் நிலையில்தான் இந்த தொழிலாளர் தினத்தை நாம் அனுசரிக்கிறோம். சிறந்ததொரு சமூக சூழலில் வாழ முடியும் என்ற எதிர்பார்ப்புடன் தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் தங்களின் இரத்தம், வியர்வை மற்றும் கண்ணீரை சிந்தி பணியாற்றினர். உலக தொழிலாளர் தினத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த நாளை கொண்டாடும் போது தொழிலாளர்கள் இப்போதும் வீதிகளிலேயே இருப்பதை நாம் காண்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக தொழிலாளர்கள் உயர்மட்டத்திற்கு செல்வதற்கு பதிலாக இந்த நாட்டின் தொழில் வல்லுநர்களும் சமூக முன்னேற்றத்திற்கு பங்களித்தவர்களும் இன்று கீழ்மட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாட்டின் ஒட்டுமொத்த தொழிலாளர் மக்களும் தற்போதைய சூழலை நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இந்த தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர்களை வெறும் வாக்குறுதிகளினாலும் போலியான சலுகைகளினாலும் ஏமாற்றாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான உரிமைகளை வழங்குவதே முக்கியம். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு முறையான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். மறுபுறம் இன்று அரச ஊழியர்களுக்கு ஒரு கருப்பு தினமாக மாறியுள்ளது. அதற்கு காரணம் நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட வங்கியின் நிதித்துறை அதிகாரி ஒருவரின் சந்தேகத்துக்குரிய மரணம் குறித்து நேற்று அறிக்கையிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மத்திய வங்கியில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வெளிப்படுத்திய ஒரு அரச அதிகாரி துரதிர்ஷ்டவசமான முறையிலும் சந்தேகத்திற்குரிய வகையிலும் அவரது வீட்டிலேயே மரணமடைந்துள்ளார். இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே நாம் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்நாட்டில் நடந்த பல அரசியல் கொலைகளுக்கு பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் இன்று வரை வெளிப்படுத்தப்படவில்லை. அதே போன்று இந்த மரணமும் ஒரு மர்மமாகவே புதைந்து போவதற்கு நாம் இடமளிக்க கூடாது. இந்த மரணம் தொடர்பாக ஒரு விசேட விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த மரணம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. ඉතා සාමකාමීව නිදහස් මනසකින් කටයුතු කරන්න පුළුවන් වපසරියක් නිර්මාණය විය යුතුයි කියලා පවසනවා. யாழ்ப்பாணம் மயிலட்டியில் இராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலிகாமம் வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில்
அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. இந்நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்தனர். அதற்கமைவாக இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்ட இடத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த மக்களை ஜனாதிபதியுடன் சந்திக்க வைப்பதாகவும் இந்த போராட்டத்திற்கு தான் பூரண ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தார். இந்த ஜேவிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாங்களே குறிப்பிடுகின்ற இதுக்கு முதல் இருந்த சிங்கள அரசாங்கங்கள் அனைத்தும் இனவாதிகள் என்று சொல்லுகின்ற அதே பாணியிலே தான் இந்த அரசாங்கமும் செயல்படுகின்றது மிக தெளிவாக இந்த தையட்டி விவகாரத்தில் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதிகள் இல்லை, இதில் எல்லாரும் சட்டத்துக்கு முன்னால் எல்லாருக்கும் ஒரே சட்டம், அந்த வகையில் இந்த காணிகள் இந்த அப்பாவி மக்களுக்கு வழங்கப்பட வேணும் என்ற முடிவை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யாமல் ஒரு விஹாரை ஒன்று சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்தாலும் அந்த விஹாரைக்குத்தான் முன்னுரிமை என்று சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு இதுக்கு முதல் இருந்த இனவாத அரசாங்கங்களை போன்றவே இந்த அரசாங்கம் செயல்படுறார் என்பதை அவர் நிரூபித்திருக்கின்றார். முன்னே இருந்த அரசாங்கங்களால் 6000 ஏக்கர் காணி அபகரிக்கப்பட்டு அங்கே இருந்த மக்கள் அனைவரும் ஆயுதத்தின் மூலமாக விரட்டியடிக்கப்பட்டு 36 வருடங்கள் கடந்தும் இன்றைக்கு உங்களோட கையில் இந்த அரசாங்கம் 3/2 பெரும்பான்மை கிடைத்தும் மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களே தவிர மக்கள்கிட்ட காணியை நீங்கள் விடுவிக்கிறதுக்கான முயற்சி என்ன செய்திருக்கீங்க? அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் நிறைய வாக்குறுதி தந்தவர் சித்திரை மாதத்துக்குள்ளே இந்த காணிகள் விடுவிக்கப்படும். கடைசியாக நடந்த டிசிசி கூட்டத்திலேயும் சொன்னவேல் சித்திரை மாதத்துக்குள்ளே விடுறோம்ண்டு. தெல்லிப்பள்ள டிசிசிலேயும் சொன்னவேல் சித்திரை மாதத்துக்கு. இன்றைக்கு சித்திரை மாதம் முடிஞ்சு அடுத்த நாள் 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அரசாங்கம் பழைய ஊழல்களையும் பழைய இதுகளையும் கதை கேட்க இது எங்களோட மக்களுக்காக செய்யப்பட்ட எத்தனை ஆயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கு, எத்தனை ஆயிரம் மக்கள்கிட்ட வாழ்வாதாரம் இல்லாமல் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நாங்கள் எங்களோட பிரச்சனையில் கழிச்சா இது அபிவிருத்தி குழு கூட்டம் என்று கேட்குறீங்க. இப்போ நாங்கள் இந்த பிரதேச மக்கள் ஒரு விஷயத்தை கேட்போம் என்னென்னா, நாங்கள் அபிவிருத்தி அடையணுமெண்டா எங்களுக்கு முதலாவது நிலம் வேணும். அடிப்படையான ஒரு உரிமையை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த அரசு எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லணும். நாங்கள் முடிவை எட்டுகிறோம் இல்லையெண்டா குழு அமைக்கின்றோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் என்று சொல்லாமல் எங்களுக்கு எப்போது காணி விடுவீர்கள், ஆமாம் இல்லையா என்ற பதில் மட்டும்தான். ஏண்டா எங்களுக்கு நீளமான பதில் வேண்டாம். எங்களோட மாதா கோயில் மணி ஓசை கேட்கும் பலாலியிலிருந்து கடற்கரை தொங்கல் வரைக்கும் இன்றைக்கு அந்த மாதா கோயிலை அடக்குமுறையில் அடக்கி வச்சிருக்கிறீர்கள். எங்களோட பிள்ளையா கோயிலை சிலைக்கு மேலே சிலை கட்டி வச்சிருக்கிறீர்கள், பெரிய பார்லிமெண்ட் கட்டி வச்சிருக்கிறீர்கள். இதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காகத்தானோ உங்களுக்காகவோ? உங்களோட பிதாமாதான சொத்தா இந்த காணி எங்களோட மக்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட அம்மா அப்பா தந்த சொத்து எல்லாத்தையும் அகப்பறித்து கொண்டு நீங்கள் இராணுவ அடக்குமுறையில் எங்களை அடக்கி வச்சு கொண்டு இருக்கிறீர்கள். அடக்கிறவங்களை அடக்கி முடிஞ்சது. இப்போ எங்களை அடக்க நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த வயது போன காலத்திலும் எங்களுக்கு குடிநிலம் இல்லை, குந்தி இருக்க வீடு இல்லை, 10,000 20,000 வாடகை இதெல்லாம் கொடுக்க சொல்லி எங்களுக்கு வில்லங்கம் இல்லை. எங்களோட காணியை விடுங்கோ. எங்களது நிலங்களை பறித்து எங்களது வருமானங்களை பிடுங்கி அந்த வருமானங்களில் நீங்கள் சுயலாபங்களை அனுபவித்துக் கொள்வதற்காகவா எங்களது மூதாதையர் எங்களுக்கு இந்த காணி பூமிகளை தந்திருந்தார்கள்? தயவு செய்து இராணுவமே வெளியேறு, எமது காணிகள் எமக்கு வேண்டும். இராணுவம் நீ இதில் ஆட்சி செய்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒவ்வொரு ஆட்சி அதிகாரங்கள் கதிரைகளுக்கு வருபவர்கள் மட்டுமே மாறுகின்றார்களே தவிர கதிரைகளில் இருக்கின்ற அதிகார போக்குகள் மாறவில்லை. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் தங்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பகுதியில் உள்ள தங்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்கள் இராணுவ படை தலைமையகத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாக இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடல், தரை மற்றும் விவசாய நிலங்களை வாழ்வாதாரமாக நம்பியிருந்த கேப்பாப்புலவு மக்கள் பாதுகாப்பு படையின் நடவடிக்கைகளால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டனர். தொழிலாளர் தினமான இன்று தங்களின் பூர்வீக நிலங்களை விடுவித்து
தாயக மண்ணில் வாழ அனுமதிக்க வேண்டுமென்ற கோரிக்கை மக்களால் வலியுறுத்தப்பட்டது. கேப்பாப்புலவு மக்களுடைய 55 குடும்பங்களில் 59.5 ஏக்கர் மக்கள் குடியிருப்பு காணியும் இராணுவ வசம் உள்ள மிகுதி காணியும் என 171 ஏக்கர் காணி விடுவிக்கப்படவில்லை என மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். எங்களுடைய பூர்வீக வாழ்விடம் 59.5 ஏக்கர் வாழ்விடமும் 100 ஏக்கர் பெருந்தோட்ட காணியும் மொத்தமாக 171 ஏக்கர் கடலங்கரையுமாக இருந்த கடத்தொழிலாளர்கள் இன்றைய மாதிரி கிராம வாழ்க்கையிலேயும் அவர்களுடைய கடல் வாழ்வாதாரத்தை இழந்து அந்த மாதிரி கிராம வாழ்க்கையில் எவ்வளவு அவல வாழ்வு வாழ்கிறார்கள் என்பதையும் நாங்கள் எத்தனையோ முறை எடுத்து சொல்லி இருக்கின்றோம். அகதியாக எந்த வாழ்வாதாரம் மற்றவர்களாக இன்றைக்கு ரோட்டில் நிற்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து 5 வருஷமாக போராடி கொஞ்சம் காணியை தான் இந்த மக்கள் விடுவிச்சவங்க இன்னும் விடுவிக்கப்படலை. தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கழிச்சு இந்த மக்கள் காணியில் விடுவிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் மக்கள் அகதி முகாமில் இருக்காங்க. தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கேப்பாப்புலவு மக்கள் காணியை விடுவிக்கணும் என்று சொல்லியும் அதுக்கு எல்லாரும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்று சொல்லியும் நாங்கள் இது மட்டும் இல்லை, இனி தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். இந்த காணி விடுவிக்க மட்டும் எல்லாரும் இந்த போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும் என்று சொல்லியும் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு காலமும் பொறுமையா இருக்கிறோம். எங்கட காணியை தருவாங்க. ஆனா அவங்க எங்கட வாழ்வாதாரம் முழுக்கலையுமே அவங்க தாங்களே வாழ்றதுக்காண்டியே எரியாது, எண்ணத்துக்கோ எரியாது. அவங்க எங்கட வாழ்வாதாரத்தை எடுத்துக்கொண்டு எங்கட காணியை விடுறாங்க. சொந்த வீடு இல்லாமல் நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம். தயவு செய்து இந்த ராணுவம் எங்கட காணியை விட்டு தயவு செய்து வெளியேறன்னு தான் நாங்க சொல்றோம். கடைசி காலம் அனுபவிக்க வேணும் என்று வைக்க சென்னம்புள்ளையில இப்ப ராணுவம் தேங்காய் பிடுங்கி வித்து நல்லா இருக்கணும். கடல் தொழில் செய்யற 45 குடும்பத்தின் வீடும் இந்த கரைகளாம் இருக்கு. இன்றைக்கு விடுறோம், நாளைக்கு விடுறோம், நல்லாட்சியில விடுறோம், கெட்டாட்சியில விடுறோம்னு சொல்லிக்கினே தவிர விட இல்லை. ஆனபடியால் ஜனாதிபதி அவர்கள் இப்ப வந்தவர் விடுவார் என்ற நம்பிக்கையில வேண்டுதலா கேட்கிறோம். நாங்கள் சாகிறதுக்கு இடையிலாவது எங்கட காணிக்குள்ள எங்கட இடத்துல எங்களை விட வேணும் என்றும் எங்கட வீடுகளையும் எங்களுடைய சொத்துகளையும் ராணுவம் அபகரிக்குது. எங்களுடைய அம்மா அப்பா அந்த சொத்துன்னு சொல்லி எங்களோட புள்ள ஒட்டிகளும் வாழ வேணும். நாங்கள் இப்பவும் இருப்போமோ இல்லையோ தெரியல. 2 தலைமுறை 3 தலைமுறை போயிட்டது. எங்களுக்கும் பெருசாக உடம்பு சரியில்லாமல் வந்துடுது. எனக்கு அதில் கோயில் இருக்குது, கிணறு, வீடு, வளவு, காணி எல்லா சகல வளமும் இருக்குது. அப்போ எங்களோட பிள்ளைகள் இப்போ இருக்க இடம் இல்லாமல் அப்படி இருக்குது. சகல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதிலே கவனம் எடுத்து அந்த மக்களுக்குரிய காணிகளை விடுவித்து வழங்க வேண்டும் என்று இன்றைய அரசாங்கத்திடமும் முக்கிய அரசியல் வாதிகளிடமும் அரச அதிகாரிகளிடமும் வேண்டி நிற்கின்றார்கள். எமது பூர்வீகமாக இருந்த கிராமத்தை விட்டு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் இவ்வரசாங்கத்துக்கு அறிய தருகிறேன். இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்தால் கூட இந்த காணி பிரச்சனையை நிறைவுக்கு கொண்டு இல்லாத அளவில் போய்கொண்டிருக்குது காலம். தயவு செய்து அனுரகுமார திசநாயக்கா தோழர் அவர்களை ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பதாக எங்களுக்கு எங்களோட காணிங்க மக்கள காணிங்க மக்கள் கையில் கொடுங்கோ. இது இனிமேலும் எங்களுக்கு பொறுமை இழந்த நிலையில் தான் நாங்கள் எப்போவுமே இதில் 18 வருஷ காலமாக இந்த ரோட்டில் தூங்கி கொண்டு நிற்கிறோம். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களின் மசகு எண்ணெய் வருமானம் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஈரானின் இராணுவம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டது. ட்ரோன் தொழிற்சாலைகள் 82% செயலிழந்துள்ளன. ஈரான் ஒப்பந்தம் செய்ய ஆர்வமாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய உண்மையான நிலவரம் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். ஈரானின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருகிறது. ஈரானியர்களால் மசகு எண்ணெயில் இருந்து வருமானத்தை பெற முடியவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க அனுமதிக்க முடியாது. போராட்டம் நடத்தியதற்காக ஆயுதம் ஏந்தாத 42,000 அப்பாவி மக்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் எண்ணிக்கை அதைவிட மிக அதிகம். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதேவேளை போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான தனது முன்மொழிவை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் வழியாக அமெரிக்காவிற்கு ஈரான் அனுப்பியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.